வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 5ஆம் வகுப்பு முதல் பருவம் தமிழ் பயிற்சி நூல் தான் பார்க்க போகிறோம். அழகு 8 பழமொழிக்கு பரிசு தப்பி பிழைத்தம்மாள் 2 பாடத்துக்கு சேர்ந்த மாதிரி தான் பயிற்சி நூலில் கொடுத்துருக்காங்க. வாங்க பதில்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம். 8.1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, படம் பார்ப்பேன், பழமொழி எழுதுவேன். இந்த படத்தை பார்த்துட்டு என்ன பண்ணணும், பழமொழி எழுதணும். பாருங்க, முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, யானை கொடுத்துருக்காங்க. யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே, யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே, ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும். எனது ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும். இங்கே பாருங்கள், இக்கரைக்கு அக்கறை பச்சை, ஆலமரம் வேலம் குச்சி பல்லு இதெல்லாம் காட்டியிருக்காங்க. ஆளும் வேலும் பல்லு குருதி நாலும் இரண்டும் சொல்லு குருதி. ஆளும் வேலும் பல்லு குருதி நாலும் இரண்டும் சொல்லு குருதி. அடுத்து குறிப்புகளை கொண்டு பழமொழியை கண்டறிவேன். பூண்டில் உண்டு கூண்டில் இல்லை, பானையில் உண்டு பாலையில் இல்லை. அப்போது பூண்டில் உண்டு கூண்டில் பூன்ற இடத்தையும், பானையில் நைன்ற இடத்தையும் பூனைன்னு வரும். பூனையை வச்சு நம்ம ஒரு பழமொழி கண்டுபிடிக்கணும். மதில் மேல் பூனை போல. அடுத்து பசியில் உண்டு படியில் இல்லை, கூறுதலில் உண்டு கூறுதலில் இல்லை, தூண்டில் உண்டு வண்டியில் இல்லை, வழியில் உண்டு வழியில் இல்லை. இது சேர்க்கும்போது என்ன, முதல்ல சி, இரண்டாவதுல ரூ எடுத்துக்கிறோம், மூன்றாவதுல தூ எடுத்துக்கிறோம், நான்காவதுல லீ எடுத்துக்க, மொத்தம் சிறுதுளின்னு வரும். சிறுதுளின்னு சொல்லிட்டு இதில் இந்த கட்டத்தில் நம்ம நிறைய பெற்று என்ன எழுதணும், சிறுதுளி பெருவெள்ளம். என்னது, சிறுதுளி பெருவெள்ளம். தொடருக்குரிய பழமொழியை தேர்ந்தெடுத்து எழுதுவோம். இங்கே மொத்தம் 5 பழமொழி கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்கான பழமொழி சரியானதை சேர்த்து இங்கே எழுதணும். இங்கே பாருங்கள், உண்டியலில் அவ்வப்போது சேர்த்த பணம் எனக்கு பிடித்ததை வாங்கும் அளவிற்கு பெரிய தொகையாக சேர்ந்து விட்டது. அப்படின்னது சின்ன சின்னதாக சேர்த்து வச்சுக்கோங்க. அப்படி என்னது, சிறுதுளி பெருவெள்ளம். தோட்டத்தில் உள்ள பலாவை இன்றே பறித்தாக வேண்டும் என்றேன், பொறுத்திற்கண்ணே 1 வாரம் சென்றால் தான் நன்றாக பழுக்கும் என்று அம்மா கூறினார். அதுக்கு என்னது, பொறுமை கடலினும் பெரியது. அடுத்து பாருங்கள், நேற்று என் வகுப்பறையை அழகுபடுத்த முயன்று முழுமையாக செய்ய முடியவில்லை என்றேன், நண்பருடன் சேர்ந்து எளிமையாக செய்ய முடியும் என்றார் அப்பா. அப்போது ஒரு கை தட்டினால் ஓசை வரது. 4 பேர் செஞ்சால் வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும். தானியங்கள் காய்கனிகள் கீரைகள் போன்ற சத்தான உணவுகளை உண்டதால் நோய் இல்லாமல் உறுதியாக இருப்பதாக என் தாத்தா கூறினார். அப்போது இதுக்கு சரியான பழமொழி என்னது, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உணவை நன்றாக மென்று உமிழ்நீருடன் சேர்ந்து உண்ண வேண்டும் என்று பாட்டி கூறினார். அப்படின்னா நொறுங்க தின்றால் 100 வயது. நொறுங்க தின்றால் 100 வயது. அடுத்து என்ன பார்க்க போகிறோம், பத்தியை படிப்போம், சரியான தெரிவிற்கு வண்ணமிடுவோம். இங்கே என்ன போட்டிருக்காங்க, கிளி யாருக்கு மாங்காய் தருவதாக கூறியது, பழமொழியை கூறுபவர்களுக்கு. பிழையற்ற தொடரை கண்டறிந்து எழுதுக. கிளி மாங்காய் பறித்தார், கிளி மாங்காய் பறித்தால், கிளி மாங்காய் பறித்தன, கிளி மாங்காய் பறித்தது என வரும். கிளி மாங்காய் பறித்தது. ஆற்றங்கரை படத்தை பார்த்து வின்சென்ட் கூறிய பழமொழி எது, ஆற்றங்கரை வச்சு என்ன வரும், இக்கரைக்கு அக்கறை பச்சை, இக்கரைக்கு அக்கறை பச்சை. இப்பாடத்தில் உள்ள எதிர்ச்சொல் அமைந்த பழமொழிகளை எழுதுக. அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல், அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல், இக்கரைக்கு அக்கறை பச்சை. இதெல்லாம் எதிர்ச்சொல் அமைந்த பழமொழிகள். உன் வீட்டில் உள்ளோர் கூறிய ஏதேனும் ஒரு பழமொழியை எழுதுக. காலம் பொன் போன்றது, காலம் பொன் போன்றது. அடுத்து புத்தகத்தில் தேடி எழுதுவோம். எதிர்ச்சொற்கள் கொண்ட பழமொழியை கண்டறிந்து எழுதுக. இங்கே பாருங்கள், யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே, பின்னே முன்னே இது எதிர்ச்சொற்களில் வரும். இக்கரைக்கு அக்கறை பச்சை, இக்கரைக்கு அக்கறை என்றது எதிர்ச்சொல். தமிழ் மாதத்தின் பெயர் கொண்ட பழமொழியை எடுத்து எழுதுக. ஆடி என்றது தமிழ் மாதம். அப்போது ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும். கண் இமைக்கும் நேரத்தில் துள்ளி ஓடிய விலங்கியாது. அந்த விவசாயி வலையில மாட்டிக்கிட்டதுக்கப்புறம் காக்கா காக்கான்னு கத்தனோடனே துள்ளி ஓடின விலங்கு எது, மான். கண் இமைக்கும் நேரத்தில் துள்ளி ஓடிய விலங்கு மான். கதையில் வந்துள்ள ஒன்றன்பால் பெயர்களை கண்டறிந்து எழுதுக. காகம், மான், நரி, விவசாயி மற்றும் புயல். இதெல்லாம் ஒன்றன்பால் பெயர்கள். அடுத்து பொருத்தமான சொற்களை இணைத்து தொடர்கள் எழுதுவேன். அது அவர்கள் அவை. வானில் பட்டம் பறக்குது, அது உயர உயர பறக்குது, அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இங்கே இருக்கக்கூடிய அது அவர்கள் அவை இருக்குங்களா, அந்த வார்த்தைகளை வச்சு நம்ம என்ன பண்ணணும், இங்கே ஒரு கவிதை மாதிரி எழுதணும். குட்டி முயல்கள் ஓடின, குதித்து குதித்து ஓடின, அவை ஒன்றன் பின் ஒன்று ஓடின. அவைன்றதை இந்த முயல்களுக்கு நம்ம சேர்த்துக்கிறோம். உருண்டை பந்து ஓடுது, உருண்டு உருண்டு ஓடுது, அது விளையாட விளையாட மகிழ்ச்சி, அது விளையாட விளையாட மகிழ்ச்சி. யார் என்ன செய்கிறார்கள் எழுதுவேன். இங்கே பாருங்கள், என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இங்கே ஒரு சிறுமி படித்து கொண்டு இருக்கிறாள், இங்கே சிறுவன் வரைந்து கொண்டு இருக்கிறான், சிறுவன் வரைந்து கொண்டு இருக்கிறான்.
குழந்தை தவழ்ந்து கொண்டிருக்கிறது. பூனை பால் குடித்து கொண்டிருக்கிறது. பூனை பால் குடித்து கொண்டிருக்கிறது. அடுத்து பாருங்கள், எழுவாய் பயனிலே செய்யப்படும் பொருள்களை கண்டறிந்து எழுதுவேன். இதில் இருக்கக்கூடிய எழுவாயில் என்னென்ன? கழுதை, புலி, ஆமை, கொக்கு, காகம், உணவு, பூச்செடி, நரி. பயனிலையில் என்னது? பார்த்தது, நீந்தியது, நினைத்தது, தூக்கி போட்டது, உண்டால், வாடியது, இதெல்லாம் பயனிலை. செய்யப்படும் பொருள்னா புலியை தண்ணீரில் மீன் பிடிக்க, கல்லை காட்டிக்குள். இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய செய்யப்படும் பொருள். ஒரு காட்டில் இந்த கதை மேற்கண்ட தொடர்களில் இருந்து சில எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள்களை எடுத்து உரிய இடத்தில் கதையை முழுமைப்படுத்துங்கள். ஒரு காட்டில் கழுதை புலி ஒன்று வாழ்ந்து வந்தது. அந்த கழுதை புலி உணவு தேடி அலைந்தது. உணவு எங்கும் கிடைக்காததால் பசியால் வாடியது. அது காட்டின் ஓரமாக நடந்து சென்றது. அப்போது ஆமை ஒன்றை பார்த்தது. ஆமை கழுதை புலியிடமிருந்து தப்பிக்க வேகமாக ஓடி பார்த்தது. ஆனால் முடியவில்லை. கழுதை புலி ஆமையின் அருகில் சென்றது. உடனே ஆமை தன் தலையையும் 4 கால்களையும் உள்ளே இழுத்து கொண்டது. அருகில் வந்த கழுதை புலி, உன்னை சாப்பிடப் போகிறேன் பார் என்றது. அதற்கு ஆமை ஓட்டில் இருந்து கொண்டே, அவசரப்படாதே, நான் வெயிலில் நடந்து வந்ததால் சுவை குறைந்தது. என்னை மீண்டும் குளத்தில் நனைத்தால்தான் சுவை கூடுவேன் என்றது. கழுதை புலி, மாகா, உணவும் கிடைத்தது, அது மேலும் சுவையாக இருக்க வழியும் கிடைத்ததே என்று தன் மனதுக்குள் நினைத்தது. எனவே ஆமையை தண்ணீருக்குள் விட்டது. தண்ணீருக்குள் வந்தவுடன் ஆமை வேகமாக நீந்தி தப்பியது. ஏமாந்து போன கழுதை புலி அடுத்த உணவை தேடி சென்றது. படிப்பேன், மின்னுவேன், எழுதுவேன். இங்கே பாருங்கள், இது முளைப்பாரி. இருசக்கர வாகனம் என்ன? மிதிவண்டி. பழம் மாம்பழம், காய்கறி முள்ளங்கி, விலங்கு ஒட்டகம், உழவு விவசாயம், இசைக்கருவி மத்தளம், நேரம் காட்டுவது கடிகாரம். சொல்லை கண்டுபிடிப்பேன், தொடர் எழுதுவேன். இதுக்குள்ளேருந்து சொற்கள் கண்டுபிடிச்சி எழுதணும். மான் காட்டில் துள்ளி ஓடின. புலி கூட்டமாக வாழும் உயிரினம். கங்காரு ஆஸ்திரேலியாவில் வாழும் விலங்கு. ஆஸ்திரேலியா வாழும் விலங்கு. அடுத்து, மிளகாய் காரமாக இருக்கும். தக்காளியின் வண்ணம் சிவப்பு. வாழைக்காய் பொரியல் சுவையாக இருக்கும். மழை பெய்ததும் காளான் முளைத்தது. அடுத்து, சொல்லுக்குள் சொல்லை கண்டுபிடிப்பேன், தொடர் எழுதுவேன். நெல்லிக்காய். வயலில் நெல் விளைந்து இருந்தது. அடுத்து, நெய். பாலில் இருந்து நெய் கிடைக்கிறது. காய். மரத்தில் மாங்காய் கொத்து கொத்தாக காய்த்துள்ளன. கால். சிலந்திக்கு 8 கால்கள் உள்ளன. கல்வி செல்வம். கல்வி என்றுமே அழியாத செல்வம். சிறுமிகள் கல்லாங்கல் விளையாடினர். செல்வம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். வில். அர்ஜுனன் வில்வித்தையில் சிறந்தவன். பாடலை படிப்பேன், தொடர்ந்து எழுதுவேன். அழகு மலையின் அடிவாரத்தில் அழகாய் ஆறு ஓடியது. அசைந்து வந்த தண்ணீரில் அசைந்த யானை குளித்தது. பறந்து வந்த கொக்குகள் பறந்தே மீனை கொத்தின. உருண்டு வந்த கூழாங்கற்கள் உருண்டே கரையில் ஒதுங்கின. நகர்ந்து வந்த நண்டுகள் நகர்ந்தே வலைக்குள் சென்றன. நீந்தி வந்த மீன்கள் நீந்தியே கரை ஒதுங்கின. குளிக்க வந்த யானை குளித்தே மகிழ்ந்தன. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே சென்றடையும். நன்றி, வணக்கம்.